நண்பர் திரு அண்ணாமலை என்னையும் ஓபிஎஸ்ஐ பிரித்து பார்க்காம சொல்லியிருக்காரு. நல்லா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இதை தான் பேசியிருக்காரு. ஏற்கனவே அவர் தொலைக்காட்சி பேட்டியில் பார்த்துருக்கேன். அண்ணன் ஓபிஎஸ்ஸை பற்றி சொல்கிறப்ப இதை சொல்லியிருக்காரு. அதனால் அவர் டிடிவி தினகரன் சொன்னது என்ன, இந்த தனி மனிதன் அல்ல, நான் மற்றும் அண்ணன் ஓபிஎஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ்ஸின் அதிமுக மீட்பு குழுவைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் உண்மையான அம்மாவின் தொண்டர்கள், எல்லா இடங்களில் உள்ளவர்கள் எல்லாருடைய விருப்பத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. எங்க 2 பேரில் அதை ஒன்றும் பிரித்து சொல்ல. நானும் சொன்னா அதில் அவரும் சேர்வாரு, அவர்னு சொன்னா அதில் நானும் சேருவேன். ஸ்லீப்பர் செல்லாம் நீங்க நினைக்கிற வர ஒண்ணு எம்எல்ஏ ஒன்றும் கிடையாது. அவங்க இருப்பாங்க, எப்ப தேவையோ அவங்களோட வேலையை பார்ப்பாங்க. நீங்க கடந்த முறை தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய கட்சியுடைய கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு வார்த்தை சொல்லிக்கிறீங்க. அந்த வார்த்தை தான் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு இடங்கள்ல ஒளிபரப்பு செஞ்சு காமிக்கிறார். என்ன அதாவது எடப்பாடி பழனிசாமி நான் பிஜேபி கூட்டணியில் போனதுலேருந்து பயந்து போயிருக்காரு. அதான் உண்மை. பழனிசாமி அந்த கூட்டணியில் இருந்தப்ப என்னெல்லாம் ஒரு பிரதமரை பத்தி தூக்கி வாசிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில பிரதமர் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வெளியில 350 தொகுதிக்கு மேல பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்ன பழனிசாமி இப்படி மாறி மாறி பேசுறது யாரு? பச்சோந்தி மாதிரி பேசுற பழனிசாமி கேள்வி எல்லாம் என்னிட்ட கேட்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்க டைவர்ட் பண்றீங்க. அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணையாம தடுக்கிறவர்கள் ஒரு சில சுயநலவாதிகள் தான், ஒரு சில எட்டப்பர்கள் தான். அதே அன்னைக்கு அண்ணாமலை இன்னொரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, ஒரு 6 பேர் சேர்ந்த கும்பல் தான் இதை தடுத்துக்கிட்டு சொன்னார். அவர்கள் இல்லையா அவங்களுக்கு அதை தான் மீன் பண்ணி சொல்றாரு. அதுக்கு பிறகு எல்லாம் ஒன்றிணைந்துருவாங்கன்னு அம்மாவுடைய கட்சி நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல சொல்றாரு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையா? செயற்குழு பொதுக்குழு எல்லாம் இவங்களா போட்டு வச்சிருக்காங்க தானே. அவங்க எல்லாம் தானா உண்மை தான் எல்லாம் நெல்லிக்காய் மூட்டை மாதிரி செதறி எல்லாம் சரியாகும் சார். கைப்பற்ற முடியுமான்னு நினைக்காதீங்களா? அவங்களே சரியாகி எங்க பின்னாடி வருவாங்கன்னு தான் அவர் சொன்னார். நாங்க கைப்பற்றுவோம்னு சொன்னாரா? நானும் ஓபிஎஸ் கைப்பற்றுவோம்னு சொன்னாரா? தொண்டர்கள் உணர்ந்து வருவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.